அடுத்து சவுக்கு சங்கர் மீண்டும் வருகிறேன்னு போட்டார். எல்லோரும் கேட்டாங்க என்கிட்ட, ஏன் சவுக்கு சங்கர் எங்கே இருக்காரு பேச. அவர் மேலே தான் தப்பு, சட்டம் ஒன்றுமே செய்யலை. அவர் வழக்கறிஞர்கள் அவருக்கு ஒழுங்காக இது சொல்ல. அவரை இதில் வந்தார், மருத்துவ இது அடிப்படையில் ஜெயிலேருந்து வந்தார். காவல்துறை போய் போட்டான், இதில் பெயிலை ரத்து பண்ணுங்க அப்படின்னு காவல்துறை போட்டான். அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, கோஅக்யூஸ்ட் இவர் கூட இது வழக்கில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளுடன் இவர் தொடர்பு வைத்தாரான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. அப்படி வைக்கக்கூடாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், சவுக்கு சங்கர் அவங்க மாலதிங்கிறவங்களோடையும் இன்னொரு பையன் அவங்க 2 பேரோடையும் பேட்டி எடுத்து பேசினார். அந்த பேட்டி நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் தனியாக என்ன மாதிரி பேசலாம், எந்த நீதிமன்றமும் தடை செய்ய முடியாது. ஆர்டிக்கல் 19 உங்களுக்கு கொடுத்த பேச்சுரிமை, நீதிமன்றத்துக்கே அதிகாரம் கிடையாது. இதில் உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீதிமன்றமே தடுக்க முடியாது. நீதிமன்றம் நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லலை. கோஅக்யூஸ்ட் உங்கள் கூட இருந்தவங்களோட பேசாதீங்கன்னாங்க. ஆக இவ்வளவு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பேசியிருக்கலாம், உங்களை ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. இருந்தாலும் நான் மீண்டும் வருகிறேன் என்கிறாரு. அவருக்கு வாழ்த்து. என்ன எதில் நான் சொல்கிறேன்னா, திமுகவை என்ற விஷக்கிருமியை வெளியில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு. அந்த சொன்னதுக்காக, திமுகவுக்கு எதிராக அவர் பேசுவேன்னு சொன்னதுக்காக அவருக்கு வரவேற்கிறோம். வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து இந்த சமூக விரோத கோட்டத்தை இதை விட்டே தூக்கணும். அடுத்து ஒரு தடவை இவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. தமிழ்நாடு குட்டிச்சவர ஆயிடும். 17 வயசு பொண்ணை கதற போய் இது பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க. கனிமொழி போகிறாங்க, இந்த கார் துப்பி விரட்டி. இப்படி ஒரு ஆட்சியை வச்சுருந்ததுக்கு நீங்கள் தான் கேவலப்படணும். எவ்வளவு பாலியல் பலாத்காரம், எவ்வளவு சட்டம் ஒழுங்காக வச்சுருக்கீங்க. டிஜிபியவே போடாமல் நாடு குட்டிச்சவராக போனாலும் கவலை இல்லை, எனக்கு வேண்டிய அதிகாரி இருக்கணும். இப்படி வச்சுருந்த ஒரு ஆட்சியை, கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எங்கே போய் என்னத்தை சொல்லு. அதனால் சவுக்கு சங்கர் போன்ற விஷல் ப்ளோயர்ஸ், உண்மையை வெளியில் சொல்பவர்கள்